கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுங்க. அப்பதான் நம்ம கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஈஸ்வரன் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஐயா ஏசி சண்முகம் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இந்த வட சென்னையை சென்னை மாநகராட்சியின் சுப்ரீம் கோர்ட் இடமாக விளக்கக்கூடிய இந்த வட சென்னையை பலமான வட சென்னையாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள், அதற்கு முரசு சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்து நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட குஜராத் மாநிலத்திலே தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வரும் நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட உங்களுடைய சந்திக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே பிறந்த நான், இந்த பகுதியிலே வளர்ந்த நான் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களிடத்தில் உத்தரவாதத்தை வந்திருக்கிறேன். ரோடு பாத்தீங்கன்னா ரோடு குறுகலா இருக்கும். எங்க பார்த்தாலும் ரோடு போயிட்டு திரும்பி வர்றது கடை இருக்காது. ரோட்லயும் காவா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ரோட்ல குப்பைக்குள்ள நிறைய இருக்கும். அது மாதிரி குடிநீர், சுகாதாரமான குடிநீர் இருக்காது. மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு வட சென்னையோட அடையாளமே இதுதான். இது எல்லாம் எங்க இருந்து கள்ள முடிக்க போய் எங்கேயாவது பார்த்தா இதெல்லாம் இருந்தா வட சென்னையில் சொன்னா சரியா இருக்கும். ஊழல் நிச்சயமாக அந்த காங்கிரஸ் அரசு, திமுக அரசு இங்கிருந்து அகற்றினால் நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வந்தால் இந்தியா பலமாகவும் வல்லரசாக மாறும். அதற்கு நீங்கள் அனைவரும் முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வந்திக்கப்பட்ட வட சென்னை ஒரு வளமான சென்னையாக மாறி சென்னையிலேயே முதன்மையான சென்னையாக தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்ற தொகுதியாக நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் என்று கூறிக்கொண்டு அனைவரும் முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள்.